ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் மீஷோவிலேருந்து க்ளே மோல்டு ஒன்று வாங்கியிருந்தது உங்கள்கிட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஃபெவிக்ரில் க்ளே ஒன்று வாங்கிட்டு இன்றைக்கி அந்த மோல்டு வச்சு செய்யலான்னு சொல்லிவிட்டு அதுக்கான வேலையை தான் பார்த்துட்ருந்தேன். நான் அந்த ஃபெவிக்ரில் க்ளேயில் இருந்த அந்த 2 க்ளேயும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே ஃபஸ்ட்டு ஒரு டால்கம் பவுட்ரு போட்டுக்கிட்டேன். ஏன்னா டேபிளில் அந்த க்ளே ஒட்டிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு டால்கம் பவுட்ரு போட்டுட்டு அதை கொஞ்சமாக ஃப்ளாட்டாக இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மோல்டு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தேன். நிஜமாகவே அழகாக வந்துருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் பிசர்லாம் வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதையெல்லாம் லைட்டாக கட் பண்ணிலாம் விட்டதுக்கப்புறம் பார்க்குறக்கு நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி டெய்ஸி ஃப்ளவர் மாதிரிலாம் இதில் செய்கிறதுக்கு முடிஞ்சிச்சு. எனக்கு ஒரே ஆசையாக இருந்துச்சு. ஒன்றா எடுத்து செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் ஒரு மோல்டுலேயே அது மாதிரி எடுத்து பார்த்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் மொத்தமாக இருக்கிற கிளையெல்லாம் சுருட்டி மறுபடியும் அதே மாதிரி தேய்ச்சி எடுத்து போட்டு அடுத்தடுத்த மோல்டில் வச்சு செஞ்சு பார்த்துட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால ஒரு பேக்கெட்டு கிளே தான் வாங்கி செஞ்சு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சமாக ஃப்ளவரு ப்ளஸ் 2 லீஃப் மட்டும் செஞ்சு பார்த்தேன். இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் வந்துருந்துச்சு. இதெல்லாம் நல்லா தான் வந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னதை பார்த்தோன்னே எடுப்புலேயே இவ்வளோ அழகாக செஞ்சுட்டாங்களே பரவாயில்லன்னு நினச்சலாம் சந்தேகப்பட்டுறாதீங்க. நிஜமாக அப்படியெல்லாம் வரவே இல்லை. நம்ம திடுதுப்புன்னு க்ளேயெல்லாம் வச்சு மோல்டு வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னோடனே நமக்கு ஃபுல்லாக இந்த மாவை தேய்க்கிறதெல்லாம் இந்த சப்பாத்தி போடுற மைண்டுக்கு போயிடுச்சு. நல்லா போட்டு வர நல்லா பிடிச்சி தேய்ச்சதில் அதனால தரையாக ஒட்டின மாதிரி ஒட்டிக்கிச்சு. அது வந்த கொடுமை நீங்களே பாருங்கள். நான் எனக்கு இருந்த ஆர்வக்கோளாறில் இருக்கிற கொஞ்சம் கிளேயையும் நல்லா ஏதோ பெரிய சப்பாத்தி சொல்கிற விளாட்டம் பெருசாக விரித்து மோல்டெல்லாம் வச்சு அமுத்தி எடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தா ஒன்றுமே வரல. நான் தான் இந்தளவுக்கு பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த கிளேயெல்லாம் ஃபுல்லாக மறுபடியும் ஃபோல்டு பண்ணி ஒரு 3 லேயர் ஒட்டுக்காக இருக்கிற மாதிரிலாம் வச்சு அமுத்தி பார்த்து அப்போவுமே சரியாக வரல. ஏன்னா இதில் சில மோல்டில் தான் அந்த மேல் பக்கம் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அமுத்தினோடனே அதோட இம்ப்ரெஷன் அதில் விழுகுது. ஆனால் இன்னும் சில மோல்டுலலாம் மேல் பக்கம் அவ்வளோ ஷார்ப்பாக இல்லை. அதில் இன்னும் எவ்வளோ தான் எஃபோர்ட் கொடுத்து அழுத்தினாலும் அந்த இம்ப்ரெஷன் அதில் பதியவே இல்லை. ஆக சில மோல்டு தான் நல்லா இருக்குது, சில மோல்டு நல்லா இருந்த மாதிரி இல்லை. ஆக பல கட்ட முயற்சிகளுக்கு பிறகு ஓரளவுக்கு ஃப்ளவர் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இதெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நாளைக்கு முடிஞ்ச டைம் இருக்கும்போது இதுக்கு கலர் பண்ணி ஏதாச்சும் ஒரு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கான ஒர்க் எப்படி பண்ணியிருக்கேன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதான்.